உங்களோட கோதுமை மாவு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கோதுமை மாவு ஆப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிளான, வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சே செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக அதை செஞ்சிட முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான இந்த கோதுமை மாவு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி கரெக்டாக செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ஆப்பம் இதில் கரெக்டாக வரும். 1 கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சமைச்சு வச்சுருந்த சாதம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் சேர்க்கறதுனால ஒரு 3/4 மணி நேரத்தில் இது சூப்பராக புளிச்சு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம் ஒன்று சொன்னாப்புல. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஈஸ்ட் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தம் 1/2 கப் ஊற்றணும். இப்போ நான் 1/4 கப் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல ஸ்மூத்தாக ஒரு தோசை மாவுக்கு எப்படி நம்ம அடிச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அதில் ஈஸ்ட் சேர்த்துருக்கனால ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம அதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே சீக்கிரமாக அது புளிச்சிடும். இன்ஸ்டண்ட்டாக அதை செஞ்சிட முடியும். ஸோ நம்மளுடைய வீட் ஆப்பம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்கிறதுக்கு வச்சிடலாம். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா புளிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி புளிச்சு ரெடியாக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இங்கே ஒரு ஆப்பம் பேன் வச்சுருக்கேன். இது என்னுடைய தண்டவாளக்கல் ஆப்பம் பேன். நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. நான் குக் பண்ணுற வெசல்ஸ் எல்லாத்தையுமே. இது எல்லாமே நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம கடையோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அதில் வைப் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு ஆப்பமாவை ஊற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. சைடில் எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு நல்ல நடுவில் மெத்துன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாக என்னோட கை உள்ளே போச்சுன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு மொறுமொறுனும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான வீட்டு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஒரு சில பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டாக இருந்தால் புளிக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஸோ 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக புளிச்சிடும். அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.